இன்னைக்கு பூரா செவிக்கு உணவு கொடுத்துக்கிட்டே இருக்க முடியாது. நிறைவாக இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 563 ஆண்டுகளுக்கு புத்தர் பிறந்தார். இயேசு பிறப்பதற்கு முன்னால் 563 ஆண்டுகளுக்கு முன்னால் புத்தர் பிறக்கிறார். இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 31 ஆண்டுகளுக்கு முன்னால் திருவள்ளுவர் பிறக்கிறார். அப்போ புத்தருக்கும் திருவள்ளுவருக்கும் ஏறக்குறைய 522 ஆண்டுகள் வித்தியாசம் இருக்கு. இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 31 வருஷத்துக்கு முன்னால் திருவள்ளுவர் பிறக்கிறாரு. 563 வருடங்களுக்கு முன்னால் புத்தர் பிறக்கிறார். அப்போ புத்தர் திருவள்ளுவருக்கு பிறகுதான் இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். இப்போ 563 ஆண்டுகளுக்கு முன்னால் பிறந்த புத்தர் என்ன சொல்லியிருக்கிறார்? இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னால் 31 ஆண்டுகளுக்கு முன்னால் பிறந்த திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை நமக்கு ஒப்பிட்டு சொல்லி, அவருடைய முதல் அதிகாரத்திலேயே பார்த்தீங்கன்னா 10 குறள் கடவுள் வாழ்க்கைன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் எந்த இடத்துலையும் திருவள்ளுவர் கடவுளுங்கிற வார்த்தையை பயன்படுத்தியது கிடையாது. ஆனால் கடவுள் வாழ்க்கைன்னு வருது முதல் அதிகாரம். இதில் யாரோ இடைச்செருவில் இருக்கு, அது நமக்கு வேண்டாம். அந்த 10 குறளில் அவர் சொல்லியது எல்லாமே புத்தருக்கு பொருத்தமானதாக இருக்கிறது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 10 குறளில் அவர் என்ன சொல்றாரு? முதல் குறளில் ஆதி பகவன்னு சொல்றாரு, இரண்டாவது குறளில் வாழறிவன்னு சொல்றாரு, மூன்றாவது குறளில் மலர்மிசை எழிலான் அப்படின்னு சொல்றாரு, நான்காவது குறளில் வேண்டுதல் வேண்டாமை இலான் நடுநிலைமையாளன் வேண்டுதல் வேண்டாமை இலான்னு சொல்றாரு, ஐந்தாவது குறளில் இறைவன் சொல்றாரு, ஆறாவது குறளில் பொறிவாயில் ஐந்தவித்தான், அதாவது 5 புலன் உணர்வுகளையும் அடக்கியவன் பொருள், பொறிவாயில் ஐந்தவித்தான் சொல்றாரு. ஆறாவது குறளில் 7வது குறளில் தனக்கு ஓமை இல்லாதான், அவருக்கு ஓமையே வேற யாரும் இல்லை அப்படிங்கிறாரு. 8வது குறளில் அறவாழி அந்தனன் அப்படின்னு சொல்றாரு. 9வது குறளில் என் குணத்தான் சொல்றாரு. அதாவது என் வாழ்க்கை மார்க்கம் அஷ்டாங்க மார்க்கத்தை அவர் உருவாக்கியதனால அவரை என் குணத்தான் அப்படிங்கிறாரு. 10வது குறளில் மீண்டும் இறைவன் அப்படிங்கிறாரு. இந்த 10மே பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய புத்தருக்கு பொருத்தமானதாக இருக்கிறது. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.